அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா நகரில் குடிபோதையில் மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் இயக்குனர் கௌதமனின் மகன் தமிழழகன் உள்பட 2 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. காவல் நிலைய ஜாமீனில் இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தாக்குதலுக்கு உள்ளான மளிகை கடை உரிமையாளர் நிலை என்ன? இவர்கள் மீது என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அனகாபுத்தூரை சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் சண்முகம் அவர்கள் நேற்றிரவு அண்ணா நகர் 2வது நிலச்சாலை அருகே அவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது குடிபோதையில் வந்த இருவர் திடீரென அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த கடையின் உரிமையாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த உரிமையாளர் சண்முகம் என்பவர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேர்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல சினிமா மற்றும் சின்னத்திரை இயக்குனரான கௌதமனின் மகன் தமிழழகன் மற்றும் அவரது நண்பர் அமைந்தகரையை சேர்ந்த சரத் ஆகியோர் இணைந்துதான் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களை அண்ணா நகர் போலீசார் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். பின்னர் உடனடியாக அவர்களை காவல் நிலைய ஜாமீன்ல விடுவித்தனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.